இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன படிக்கலான்னு மாணவர்களை குழம்ப விடாமல் என்ன வேணால் படிக்கலான்னு நம்பிக்கை தரவங்க தான் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. ஹோம் சயின்ஸ், இன்ஜினியரிங், மாஸ் கம்யூனிகேஷன், லான்னு 100க்கும் மேற்பட்ட தரமான கோர்சஸ், என்ஏஎஸ்சி கிட்டேருந்து ஏ கிரேட் அங்கீகாரம், தகுதி வாய்ந்த பிஹெச்டி முடித்த 300 ஃபேக்கல்ட்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக பெரிய இண்டஸ்ட்ரீஸோட பார்ட்னர்ஷிப், கேம்பஸ் இன்டர்வியூலேயே 85% மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ்க்கு இன்குபேஷன் சென்டர், ரிசர்ச்க்கு லேப், இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிற மாணவர்களுக்காக ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸோடையும் யூனிவர்சிட்டிஸோடையும் கொலாபரேஷன், நல்லா படிக்கிற திறமையான மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்காலர்ஷிப்னு வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க, பயனடைங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறது குத்தி வங்காய பிரியாணி. இது நான் ஹைதராபாத்தில் திரு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் முதல்ல சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் எப்படின்னு கண்டுபிடிச்சி நான் வீட்டில் செஞ்சுட்டு, அப்போது அங்கேருந்து எல்லாம் அம்மா வீட்டு பக்கத்துலேயே ஏ பிளாக் பி பிளாக், அப்போ செஞ்சு எது பண்ணாலும் நான் உடனே எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்போ ரஞ்சினியும் அப்பாவும் இன்ட்ரெஸ்டே காட்டல, என்னது கத்திரிக்காய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாப்பிட்டு இப்படி காலி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நிஜமாகவே நீங்களும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி கற்றுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். வேர்க்கடலை நான் 2 கை எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் வெள்ளை எள்ளு, அது ஒரு 2 ஸ்பூன் வேணும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இருந்ததால் நான் எடுத்துகிட்ருக்கேன். பேசிக்கலி நீங்கள் இஞ்சி பூண்டாக யூஸ் பண்ணாலே ஓகே. ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 க்ளோவ், அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு அரை துண்டு தேங்காய், இல்லை ஒரு சில்லுன்னு சொல்லுவோம்ல, சின்னதாக ஒரு சில்லு, ஒரு தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன். தேங்காய் டோட்டலி ஆப்ஷனல். அதுக்கப்புறம் நமக்கு தேவை கத்திரிக்காய் வேணும், புதினா வேணும், கொத்தமல்லி வேணும், பச்சை மிளகாய் வேணும், வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் வேணும். அரிசி நான் ஒரு 2 ஆளாக்கு அரிசி எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 1/4 கிலோ தயிர், அதுக்கப்புறம் ஒரு 150 ml குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. நெய் தேவையான அளவு, பியோர் மிளகாத்தூள், தனியாத்தூள், இது ஒரு 2 ஸ்பூன் நமக்கு தேவைப்படும். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கடகட்டு நான் சொல்கிறேன். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு பண்ணிவிடுங்க. நான் நடுவில் ஏதாவது மறந்துட்டு சாரி சொல்லிட்டு சொல்லுவேன், அதையும் ஞாபகமாக பண்ணிடணும். ஓகேவா? இப்போ முதல்ல நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சாதம் வடிக்க போகிறோம். வடிக்க மாட்டோம், வடிக்க தான் போகிறோம். அதனால் நிறைய எவ்வளோ தண்ணி வச்சுக்குவோம் சாதத்துக்கு, அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. அதில் பிரிஞ்சி இலை ஒரு 3-4 போட்டுட்டு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அப்புறம் பட்டை ஒரு துண்டு, ஒரு 4 லவங்கம், ஏலக்காய், இதெல்லாம் போட்டு, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 நான் பாருங்கள், நான் சின்ன பச்சை மிளகா ஊர்லேருந்து எங்கள் அத்தை கொடுத்து விட்டாங்க. செம்ம காரமாக இருக்கும், அதனால் நான் 4 எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பெருசாக போடுறீங்கன்னா 2-3. இது அரிசியோட ஃப்ளேவருக்காக. இது நம்ம அரிசி வேக வச்சு அப்படியே எடுத்துக்குவோம். இது எல்லாத்தோடையும் அது கொஞ்சம் மணமாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக பண்ணுற விஷயம் தான் இது. அதனால் இதை பண்ணிவிட்டு அப்படி ஃபைனல் டச்சாக ஒரு ஸ்பூன், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது கொதிக்கட்டும். கொதித்தோடனே அதில் அரிசி போடணும். அரிசி போட்டோன்னே ஒரு 70% வெந்தால் போதும், எடுத்து வடிச்சிடணும். அது எப்படி வடிப்பீங்களோ நீங்கள் அந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. நான் எப்படி வடிப்பேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அடுத்து வறுத்து எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது சட்டி நீங்கள் கடாய் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலை தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அது. ஆக்சுவலி நான் எப்போ வறுத்த வேர்க்கடலையே வாங்கினா கூட சட்னி பண்ணாலும் எது பண்ணாலும் அந்த டைமில் ஒரு வாட்டி வறுத்துப்பேன். அது கொஞ்சம் அந்த பழைய ஸ்மெல் போகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம என்ன பண்ணுறோமோ. அதை நான் சொன்ன மாதிரி அந்த 2 கை வேர்க்கடலை, அடுத்து அந்த 2 ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, வெள்ளை எள்ளு, அதை போட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக வறுக்கணுன்றதே இந்த வேர்க்கடலையும் இந்த எள்ளும் மட்டும்தான். இதெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டு அரைக்கிறதுனால அரைக்கலாம், இல்லை சும்மா ஒரே ஒரு லைட்டாக வறுத்துக்கிறேன், கடைசியில் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த சூட்லேயே வறுப்பாங்கள்ல, அப்படின்ற மாதிரி வறுத்துட்டு அரைச்சாலும் ஓகே. நான் கொஞ்சம் வறுப்பேன், ஏன்னா எப்போவுமே வறுத்து அரைச்சோன்னா அதோட வாசமே தனி தானே. எள்ளு வேர்க்கடலை 2 பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் இந்த பட்டை சொன்னேன் இல்லை, ஏலக்காய் 4-5 ஏலக்காய், பட்டை ஒரு துண்டு, அப்புறம் கிராம்பு, இந்த சீரகம்,
இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சும்மா அந்த சூட்டில் வறுக்கிறேன். தேங்காயும் அப்படி இதுலேயே போட்டு விட்டுருங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அரிசியை நம்ம இதில் போட போகிறோம். 2 கிளாஸ் 2 ஆளாக்கு நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நான் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் போடுறேன். நீங்கள் மற்ற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அரிசியில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா 70% வெந்தால் போதும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம தம் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம. அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. நான் இது நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். அதனால நான் அப்படி தண்ணியோடு கொட்டுறேன். அப்புறம் இதில் ஒரு 1/2 சால்ட் போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு. இப்போ நம்ம வந்து வறுத்த பொருட்கள்லாம் அரைச்சி எடுத்துக்கணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஒரு 2 ஸ்பூன் தனியா போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், லேசாக சும்மா ஒரு இவ்வளோ உப்பு. ஏன்னா நம்ம இதை கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அரைக்க போகிறோம். அதனால் வந்து ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் வதக்க போகிறோம். அதனால் உப்பு கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா, போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இஞ்சி பூண்டு தனித்தனியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இஞ்சி பூண்டு இதிலேயே சேர்த்துருங்க. இந்த டைமில் இதிலேயே சேர்த்துருங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால அதை நான் கடைசியாக சேர்க்க போகிறேன். எப்பயும் சொல்கிறது தான், நமக்கு ரொம்ப குறைன்னு வேணாம், ரொம்ப பொடியாகவும் வேணாம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான்றதுனால நான் இப்போ தான் சேர்க்குறேன். ஏன்னா அது ஆல்ரெடி கொஞ்சம் அரைஞ்சிருக்குன்றதுனால. நீங்கள் இஞ்சி பூண்டாக இது பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி சேர்த்துக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு அரைஞ்சிருச்சு. ஆக்சுவலி வந்து அரிசி ஒரு 70% வெந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வடிப்பீங்களோ வடிங்க. இல்லை உங்களுக்கு அந்த வடிக்கிற அந்த தட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதில் அப்படி கொட்டிட்டிங்கன்னா அது வடிஞ்சிடும். இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த பாட்டு வடியட்டும். இப்போ கத்திரிக்காய் வெட்டி தண்ணியில் போட போகிறோம். அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கத்திரிக்காயில் வந்து ஒரு சில நேரங்களில் எங்கேயாவது ஒளிந்து கொண்டு ஏதாவது பூச்சிகள் இருக்கக்கூடும். இந்த மாதிரி முழு கத்திரிக்காயை நம்ம எப்பயுமே இந்த கார குழம்புக்கெலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கெலாம் பண்ணுற மாதிரி 4 வெட்டி இந்த இதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல, அது நம்ம ப்ரௌனாக வறுக்க போகிறோம், வதக்க போகிறோம். எண்ணெய் அதுக்கு நிறைய தேவை. அதனால தான் வந்து 100 150 ml எடுத்துக்கோங்கன்னு நான் சொன்னேன். இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து கத்திரிக்காயில் வந்து இந்த மசாலாவை போட்டுக்கலாம். இப்படி பூசி இந்த மஞ்சள்லாம் பூசுவாங்கல்ல பொண்ணுங்களுக்கு, அந்த மாதிரி சுற்றி பூசி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம முடிச்சிட்டோம். கடைசி கத்திரிக்காய் பண்ணிட்டோம். என்ன பாருங்கள், இவ்வளோ மிச்சம் ஆயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. அளவு அதிகமாக சொல்லிட்டேன். ஐயோ தப்பாக சொல்லிட்டேன் அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாது. இதை நம்ம வந்து வதக்கிட்டு யூஸ் பண்ணிப்போம். இந்த மசாலா ஃபுல்லாக நமக்கு தேவை. அதனால் இந்த எவ்வளோ மசாலா மிச்சம் ஆனாலும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிறது அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். நல்லா ப்ரௌனாக மொறுன்னு உங்களுக்கு எந்த டேஸ்ட்டில் பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. இதை முழுக்க எடுத்துகிட்டு நம்ம இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காவை போட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாக தான் இருக்கும், அதனால் பார்த்து. கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். மூடி வச்சுருவோம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் இல்லையா. இப்போ இது வதங்குற நேரத்தில் நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாம். தயிர் இருக்குது. இந்த தயிரில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏற்கனவே நம்ம அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம் அந்த மசாலாவில். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் அதுலேயே போட்டோம், நிறையா போதும்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஓகே, இது பாதி வதங்கிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. தெரிஞ்சவங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு.
இப்போது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, பவுடராக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதை போடுங்க. இல்லை இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இந்த மசாலாவை அப்படியே அதில் சேருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுருக்க தயிரை ஊற்றுங்க. அப்படியே ஊற்றிட்டு இதில் ஒரு 1/2 லெமன் நம்ம பிழிஞ்சு விடணும். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் உப்பு காரம் பார்க்க போகிறீங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு முன்ன பின்ன இருக்கான்னு பார்த்து அது எப்படி சரி கட்டணுமோ கட்டுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவும் போட மாட்டோம். இப்போது இதில் கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் போட்டுறோம். இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, வறுத்து வச்சுருக்கோம்ல சூப்பராக ப்ரௌன் கலரில், அந்த வெங்காயத்தை கொஞ்சம் தூவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும் இந்த மசாலாவில். சும்மா லேசாக நான் புதினா போடுறேன், எனக்கு பிடிக்குன்றதுனால. இது புதினா போட வேணாம், ஏன்னா நம்ம சாதத்துலேயே போடுவோம். இப்போது அடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் புதினாவை, அதனால் வேணாம். எனக்கு இதுலேயும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பேராசை. போதும், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பிரியாணி எப்படி செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு உங்கள் வீட்டில் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கிட்டு இந்த தேவையான அளவு நெய் சொன்னேன்ல அதை சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இப்படி பாத்திரம் முழுக்க நல்லா தடவுங்க. ஃபுல் பாத்திரத்துக்கும் இப்படி தடவிட்டு இப்போ இதில் ஃபஸ்ட் லேயர் நம்ம ரைஸ் போட போகிறோம். ஒரு லேயர் இப்படி போடுங்க. இப்போ இதில் கத்திரிக்காயை போட்டு உங்கள் மசாலாவை போட்டு போதும். 5 கத்திரிக்காய் தான் இதுக்கு, இன்னொரு 5 கத்திரிக்காய் அடுத்த லேயருக்கு நமக்கு வேணும். நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை இப்படி போட்டு விட்டுட்டு இப்போ தான் வந்து ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்க இந்த புதினாக்கும் கொத்தமல்லிக்கும் வேலை வரும். புதினா கொத்தமல்லியை அப்படியே மேலே தூவிட்டு மறுபடியும் ஒரு லேயர் சாதம். இப்போ இப்படி போடுறவங்க உங்களுக்கு இந்த இலையெல்லாம் வேணாம், பச்சை மிளகாய் வேணாம், சீரகம், சீரகத்தை நம்ம எடுக்க முடியாது. மற்ற பெருசாக அவங்களால எதெல்லாம் எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் எனக்கு வேணான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயங்களை நீங்கள் எடுத்துடலாம். மறுபடியும் ஒரு லேயர். கொத்தமல்லி புதினா நான் நிறைய போடுறேன், எனக்கு நிறைய பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. அந்த லேயரில் நெய் போட மறந்துட்டேன். ஸோ நெய் ஒரு லேயர் போட்டுட்டு மறுபடியும் இந்த வெங்காயம் இதையும் போட்டுட்டு இப்போது மறுபடியும் சாதத்தால் இதை மூட போகிறோம். இப்போ மறுபடியும் இது மேலே வந்து அந்த புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வெங்காயம் தாங்க டேஸ்ட், அதனால நிறைய போடுங்க, நல்லா தான் இருக்கும். போடுங்க. இப்போ முந்திரி பருப்பு ஒரு வேளை உங்களுக்கு பிரியாணியில் சாப்பிட பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து முந்திரி பருப்பும் நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம். இங்கே எங்கள் வீட்டில் பெருசாக யாருக்கும் அது பிடிக்காதுன்றதுனால நான் போடலை. இதை அப்படி மூடிட்டு நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கணும். இப்போது 70% ரைஸ் ஆல்ரெடி வெந்திருக்கு. நம்ம கத்திரிக்காய் அந்த மசாலாவும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி தான். இப்போது ரைஸ் இன்னும் எவ்வளோ நேரம் வெந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற டைமுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் உங்கள் ஸ்டவ்வு உங்கள் அரிசியை பொறுத்து வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம பிரியாணி ரெடி. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 10 to 12 மினிட்ஸ் ஆகிருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். இது ரெடி ஆகிருக்கும். நம்ம போய் இது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டேன். நானே இப்போ தான் பார்க்க போகிறேன் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்கு. அவ்வளோதான். இதை பிசைஞ்சு சாப்பிடணும்.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து தெலுங்குக்காரங்க வந்து குத்தி வெங்காய பிரியாணின்னு சொல்லுவாங்க, நம்ம கத்திரிக்காய் பிரியாணின்னு சொல்லிக்கலாம். அங்கே குக் வித் கோமாளியில் நான் போய் இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து தாமு சார் வந்து எனக்கு வந்து புகழ் தான் வந்து கோமாளியாக வந்திருந்தார். என்ன இது பேர் என்னன்னொன்னே வெங்காய பிரியாணின்னு அவர் சொன்னார். நான் உடனே சொன்னேன் அது வெங்காய பிரியாணியில் வெங்காய பிரியாணின்னு, தெலுங்குல வெங்காயம் சொல்லுவாங்கன்னு நினச்சி. அப்புறம் தாமு சாருக்கு தெலுங்கு தெரியும்ல, அவர் சொன்னார் வங்காய அப்படின்னு. அதனால இது பேர் தெலுங்குல வந்து வெங்காயம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், வெங்காயம்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வங்காய. ஸோ குத்தி வங்காய புலவுன்னு சொல்லலாம், இல்லை பிரியாணின்னு சொல்லலாம், எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. நான் தமிழில் கத்திரிக்காய் பிரியாணி அப்படின்னு நிம்மதியாக சொல்லிக்க போகிறேன். இப்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நிம்மதியாக சாப்பிடவும் போகிறேன். நிச்சயமாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, உங்களுக்கு 100% பிடிக்கும். நீங்களும் பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இணைந்திருந்த நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.